ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/6/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சூரிய வம்சத்தின் ராஜ பதவி அடையிறதுக்காக எல்லாத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணுங்க. சூரிய வம்சத்தின் ராஜ பதவினா ஏர் கண்டிஷன் டிக்கெட், ஏசி டிக்கெட். ஸோ அதான் ஹையஸ்ட் இல்லையா? ஸோ அதை அடையணும்னா எல்லாமே பாபாவோடது, எனது கிடையாது. ஸோ எல்லாத்தையும் பாபா கிட்ட கொடுத்துட்டிங்களான்றது எப்படி தெரியும்? உங்களுடைய பேச்சில் தெரியும். என்னுடையதுன்னு நினச்சிட்டு நீங்கள் ஒருத்தர் என்னுடையவர்னு நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறதுக்கும், பாபாவுடையவர் அவர், ஏன்னா பாபாட்ட கொடுத்துட்டிங்கல்ல, பாபாவுடையவர் அவர் அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் பாபா கிட்ட ஸ்வாகா பண்ணிங்களா இல்லையான்னு தெரியும். ஸோ உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நடக்கும். அப்போ தானே தெரியும் நீங்கள் பாபாவுடையவராக நினைக்கிறீங்களா அல்லது உங்களுடையவராக நினைக்கிறீங்களா அந்த நபரை அப்படின்னு. கேள்வி: இந்த உலகத்தில் குழந்தைகளுக்கு உங்களை மாதிரி குஷியோட அதிர்ஷ்டமும் நிரம்பியவர் யாருமே கிடையாது. எப்படி? பதில்: குழந்தைங்க உங்கள் முன்னாடி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையே இருக்கிறார். அதுவே சாதாரண அதிர்ஷ்டம் கிடையாது, குஷிக்குரிய விஷயம். அவர்கிட்டேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குது. இது இல்லாமல் அவர்கிட்டேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி வேறு கிடைக்குது. அப்பாவும் கிடைக்கிறாரு, அவரோட ஆஸ்தியும் கிடைக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம்! 5000 வருஷம் காணாமல் போன அப்பா இந்த நேரம் அவர் நமக்கு எல்லையற்ற அப்பாவாக, ஆசிரியராக, சத்குருவாக ஆகியிருக்கிறார். அவர்கிட்டருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட பலன் அடைகிறோம். ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை, 21 ஜென்மத்துக்கு இதோடைய பலன் தொடரும். ஆனால் உலகத்தினருக்கு அவரை பற்றி தெரியவே தெரியாது. அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும்! அவ்வளோ பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது யாருக்குமே. அதனால் உங்களை மாதிரி குஷி நிரம்பியவரும் கிடையாது, உங்களை மாதிரி அதிர்ஷ்டம் நிரம்பியவரும் யாருமே கிடையாது. பாடல்: உயர்ந்த குஷியின் அதிர்ஷ்டம் நிறைந்தவர். ஓம் சாந்தி. இப்போ நாம் பிராமண சம்பிரதாயத்தவராக இருக்கிறோம். பிறகு தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆக போகிறோம், அதாவது தேவதையாக போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். இப்போ நம்ம முன்னாடி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இருக்கிறார். அவர்கிட்டருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையே முன்னாடி இருக்கிறாரு. அவர்கிட்டருந்து ஆஸ்தியும், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியும் கிடைக்கிது. வேறு என்ன வேணும் இல்லையா? மனிதர்கள் ஒன்றும் இல்லாத அழியக்கூடிய விஷயத்தெல்லாம் வச்சுட்டு வேறு என்ன வேணும், வேறு என்ன வேணும், இதுவே கிடச்சிச்சின்னுவாங்க. இங்கே கடவுளே கிடச்சிட்டார், அவர் மூலமாக சொர்க்கமே கிடைக்கிது. வேறு என்ன வேணும்? பக்தி மார்க்கம் எப்பொழுதுலேருந்து நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. பக்தி மார்க்கத்துடைய பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறாங்க, அதாவது பிரியதர்ஷினிகள் பிரியதர்ஷனை நினைவு செய்கிறாங்க. ஆனாலும் அவரை தெரியவே தெரியாதுங்கிறது எவ்வளோ அதிசயமான விஷயம்! பிரியதர்ஷினிக்கு பிரியதர்ஷனை தெரியாதுன்னு எப்பயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ தெரியாத பிரியதர்ஷனை எப்படி நினைப்பாங்க? ஆனால் அப்படி தான் பக்தியில் இருந்திருக்குது. யாருக்குமே கடவுளை பற்றி தெரியாது, ஆனால் எல்லாருமே கடவுளை நினைக்கிறாங்க, எல்லா மதத்தினரும். பகவான் எல்லாருடைய தந்தையாக இருக்கிறார்.
குழந்தைங்க தந்தையை நினைக்கிறாங்க, ஆனாலும் தந்தையை பற்றி அறிமுகம் இல்லாமல் நினைக்கிறாங்க. அதனால் எல்லாமே வீணாக போயிடுது, அந்த நினைவுக்கு பலன் இல்லை. ஆனால் அதனால் இப்படி தெரியாமல் நினைவு செய்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கிறதுனால யாருமே அந்த லட்சியத்தை அடையிறது கிடையாது. பகவான்கிட்ட போகிறதோ அல்லது சொர்க்கத்துக்கு போகிறதோ 2 லட்சியத்தையும் அவங்க அடையிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பகவான் யாருன்னு தெரியாது, அவர்கிட்டேருந்து என்ன கிடைக்கும்னு தெரியாது. எத்தனை தர்மங்கள், கிறிஸ்து, புத்தர், இந்த மாதிரி போதகர்கள், அதாவது தர்மஸ்தாபகர்களை பின்பற்றுபவர்கள் நினைக்கிறாங்க, அவங்கள தர்மஸ்தாபகர்களை நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு உலகாயுத கல்வியே மேல். இல்லை, ஒரு விதத்தில் நாஸ்திகம் இதைத்தான் போதிச்சிருக்குது. அதனால் என்ன லாபம் அப்படின்னு, அது கரெக்டு தானே. அதுக்கு உலகாயுத கல்வியே மேல் தானே. ஏன்னா அதுலேயாவது லட்சியம், இலக்கு புத்தியில் இருக்கும். தந்தைக்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், ஆசிரியர்கிட்டேருந்து என்ன கிடைக்கும், குருக்கிட்டேருந்து என்ன கிடைக்கும், இதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் இங்கே தந்தை ஆசிரியர் சத்குருவோடையவராக ஆகியிருக்கிறீங்க. தந்தை ஆசிரியரை விட குரு உயர்ந்தவராக இருக்கிறார். நாம் தந்தையுடையவராக ஆகியிருக்கிறோம். அந்த நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது. பாபா நம்மளை 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியே இப்போவும் சொர்க்கத்தின் எஜமானராக்கிறார். நாடகத்தில் அது பதிவாகி இருக்குது. அல்லது சாந்தி தாமத்தின் எஜமானனாக்கிறார். 2த்தில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இல்லையா? தந்தை கேட்குறாரு, செல்லமான குழந்தைகளே, நீங்கள் என்கிட்ட இருந்து உங்களுடைய ஆஸ்தியை எடுப்பீங்க தானே? ஆமாம் பாபா, ஏன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நல்லது. இப்போ பாபா இன்னொரு கேள்வி கேட்குறார். சந்திரவம்சத்தின் ராமர் பதவி அடையிறதுல திருப்தி அடைவீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? பாபா பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் சூரிய வம்சத்து லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அல்லது சந்திர வம்சத்தின் சீதையை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உங்கள் முகத்தை பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சீதையும் சாதாரணமானவங்க கிடையாது இல்லையா? திரேதாயுகத்தில் வராங்க. அவங்களையே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கலியுகத்தின் சூர்பனகை பின்னாடி போய் விழலாமா, கலியுகத்தின் ராவணன் பின்னாடி போய் விழலாமா? ராமரே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதை யோசிக்கணும். அப்போ லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் முகம், அதாவது உங்கள் மனம் இருக்குதா செக் பண்ணுங்க. ஸ்ரீ நாராயணனையோ ஸ்ரீ லக்ஷ்மியையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தகுதி வாய்ந்தவனாக இருக்கிறேன்னா? ஏன்னா தகுதியுடையவராக ஆகாமல் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ பாபா உட்காந்து கல்பத்துக்கு முன்னாடி எப்படி புரிய வச்சாரோ அதே மாதிரி மறுபடியும் புரிய வைக்கிறாரு. நீங்கள் மறுபடியும் பாபா கிட்ட வந்து ஆஸ்தி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் லட்சியமும் குறிக்கோளும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைகிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுக்கிறது தான். ஸோ சூரிய வம்சத்தின் ராஜ பதவி முதல் நிலை வர்றது, 2வது நிலையில் வர்றது சந்திர வம்சத்தின் பதவி.
இப்போ முதல் நிலைன்றது தான் ஏர் கண்டிஷன் வகுப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸ், அதுக்கு அடுத்ததாக செகண்ட் கிளாஸ். ஸோ அதனால் சத்தியுகத்துடைய முழு ராஜ்யமும் ஏர் கண்டிஷன், ஏசி கோச்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏர் கண்டிஷனை விட உயர்ந்த வகுப்பு எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக தான் ஃபஸ்ட் கிளாஸ் வருது. ஸோ அது சந்திரவம்சம் ஃபஸ்ட் கிளாஸ்ன்றது சந்திரவம்சத்தின் ராஜ பதவி. ஸோ அதனால் பாபா கேட்குறாரு, இப்போ நீங்கள் ஏர் கண்டிஷன்னு சொல்லப்படுற சூரிய வம்சத்தின் ராஜ பதவியை எடுப்பீங்களா, அல்லது ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லப்படுற சந்திர வம்சத்தின் ராஜ பதவியை எடுப்பீங்களா, அல்லது அதைவிட குறைவாக 2ஆம் வகுப்பில் வரிசைக்கிரமமாக வாரிசுகளாகி பிறகு பிற்காலத்தில் கடைசியில் ராஜ்யத்தை அடைவீங்களா, இல்லாட்டினா அதுக்கும் கீழே 3ஆம் வகுப்பு பிரஜைகளாக அப்படி ஆவீங்களா? ஏன்னா அதில் கூட முன்பதிவு செய்யப்படுதுன்றார். எல்லாமே ரிசர்வேஷன் தான் இப்போவே. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ரிசர்வேஷன், செகண்ட் கிளாஸ் ரிசர்வேஷன்ட்டு வரிசைக்கிரமமான கிளாஸ் இருக்குது. மற்றபடி எல்லா கிளாஸ்லேயுமே அங்கே சுகம் இருக்கும், ஆனால் தனித்தனி கம்பார்ட்மெண்ட். இல்லை இப்போ ஒரு சில ரொம்ப ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் எல்லாமே ஸ்பீடாக தான் போகும். ஆனாலும் ஏசி கோச் வேறு, ஃபஸ்ட் கிளாஸ் வேறு, செகண்ட் கிளாஸ் வேறு, வசதியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ தனித்தனி கம்பார்ட்மெண்ட். பணக்கார மனிதர்கள் ஏர் கண்டிஷன் கோச்சோடைய டிக்கெட்டை தான் எடுப்பாங்க. ஆனால் இங்கே ஏர் கண்டிஷன் டிக்கெட் எடுக்கிறதுன்றதே பணக்காரர் ஆகிறது தான். ஸோ அதான் பாபா கேட்குறார், யார் ஏர் கண்டிஷன் டிக்கெட் எடுப்பீங்க, அதாவது பணக்காரர் ஆவீங்க. யார் எடுப்பாங்க? யார் தன்னுடைய அனைத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஏர் கண்டிஷன் டிக்கெட் எடுப்பாங்க. பாபா இது எல்லாமே உங்களுடையது அப்படின்றவங்க. பாரதத்தில் தான் இந்த மகிமையெல்லாம் பாடப்பட்டிருக்குது. கடவுளை வியாபாரி, ரத்தின வியாபாரி, மந்திரவாதி அப்படின்லாம் தந்தைக்கு மகிமை பாடப்பட்டிருக்குது. இதெல்லாம் சிவனுடைய மகிமையை தவிர கிருஷ்ணருடைய மகிமை கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் ஆஸ்தி கொடுத்தவர் இல்லை, ஆஸ்தி எடுத்தவர். சத்தியுகத்தில் பலனை அடைஞ்சார். அவரும் சங்கமயுகத்தில் பாபாவுடையவராக ஆனார். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி பண்ணி தான் அந்த பலனை அடைஞ்சிருக்கணும் இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தில் பலனை அனுபவிக்கிறாங்க. இப்போ குழந்தைகளாக நீங்கள் கண்டிப்பாக இவங்க கடந்த காலத்தில் பலனை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ அதேமாதிரி நம்மளுடைய முதல் பாரத பிரதமர் நேரு இருக்கிறாரு, அவருடைய பலன் கூட எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்றார். அப்போ கண்டிப்பாக நல்ல கர்மங்களை செஞ்சுருப்பார் முன் ஜென்மத்தில். அதனால தான் பாரதத்துடைய முடிசூடா மன்னராக இருந்தார். பாரதத்துடைய மகிமை நிறைய இருக்குது. பாரதத்தை மாதிரி உயர்ந்த தேசம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா பரமபிதா பரமாத்மாவுடைய ஜென்ம பூமி பாரதம். அவருடைய பிறப்பிடம் பாரதத்தில் தான் நடக்குது, கடவுளுடைய பிறப்பிடம். இந்த ரகசியம் யாருடைய புத்தியிலும் பதிஞ்சால் வேறு எங்கேயாவது போவாங்களா? பரமாத்மா தான் எல்லோருக்கும் சுகம், அமைதியை அரை கல்பத்துக்கு கொடுக்கிறார், எல்லோருக்கும் கொடுக்கிறார். ஸோ அதனால் அதை பாரதத்தில் தான் கொடுக்கிறார். அதனால் பாரதம் தான் முதல் நம்பர் தீர்த்தஸ்தலம். ஆனால் நாடகப்படி அந்த ஒரு தந்தையை மறந்துட்டதுனால சிருஷ்டியோடைய நிலை எப்படி ஆகி இருக்குது பாருங்கள், கீழானதாக.
அதனால தான் சிவபாபா இப்போ மறுபடியும் வந்திருக்கிறார். ஏன்னா இதை மறுபடியும் சொர்க்கமாக மாற்றுறதுக்கு யாராவது கருவி ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ பாபா சொல்கிறாரு, அசரீரி ஆகுங்க. அசரீரினா என்ன? தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்துங்க. ஆத்மாவாகிய நான் யாரோட குழந்தைன்னு யாருக்குமே தெரியாது. இல்லை, தான் ஆத்மானும் யாருக்கும் தெரியாது, ஆத்மா யாரோட குழந்தைனும் யாருக்கும் தெரியல. இது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ஆனால் இறை தந்தையே இரக்கம் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க, சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் எப்போ வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கு நமக்கு என்ன உறவுன்னு யாருக்கும் தெரியாது. இது 5000 வருடத்தின் விஷயம். இல்லை, தந்தை குழந்தையை சந்திக்க வந்திருப்பார் இல்லை, 5000 வருஷம் முன்னாடி வந்திருக்கிறார். வந்து சத்தியகத்தை ஸ்தாபனை பண்ணி இருக்கிறார். மனிதர்கள் நினைக்கிற மாதிரி சத்தியகத்தோடைய ஆயுள் ஒன்றும் லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது. ஸோ அதனால்தான் அடர்ந்த காரிருளாக இருக்குது கலியுகம்னு சொல்லப்படுது. கீதா உபதேசத்தை எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க, ஆனால் படிக்கிறவங்களுக்கும் எதுவும் புரியாது, படிக்க வைக்கிறவங்களுக்கும் எதுவும் புரியாது. ஆனால் பாபா எவ்வளவு எளிமையாக்கி விளக்கமாக புரிய வைக்கிறார். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க, இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் மாதிரி ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். எவ்வளோ ஈஸியாக சொல்கிறார் இல்லையா? பாபாவை நினைவு பண்ணுங்க, இல்லற விஷயத்தில் இருந்தாலும் தாமரை மலர் எப்படி விலகி இருக்குதோ அப்படி விலகி இருங்க ஒரு பாபா நினைவில். விஷ்ணுவுக்கு தான் எல்லா அலங்காரங்களும் கொடுத்துருக்குறாங்க, சங்கு கொடுத்துருக்குறாங்க, தாமரை மலரும் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே விஷ்ணு தேவதை, தேவதைக்கு இந்த அலங்காரம் கொடுக்கப்படுறது கிடையாது. இதெல்லாம் சங்கமயோக பிராமணர்களுடைய அலங்காரம். இது எவ்வளோ ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் பிராமணர்களுக்கு எப்படி இந்த அலங்காரத்தை கொடுக்கறது? ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன்னா இன்றைக்கி பிராமணர்களாக இருக்கிறாங்க, நாளைக்கே சூத்திரர்களாக ஆகிடுறாங்களே. பிரம்மா குமாரர்களாக இருக்கிறவங்களே சூத்ரகுமாரர்களாக நிறைய பேர் ஆகிட்டாங்களே, விட்டுட்டு போயிட்டாங்களே. மாயா அவங்கள தன் பக்கம் இழுக்கிறதுக்கு காலம் தாழ்த்துறது கிடையாது, டக்கு டக்குன்னு வளைச்சி போட்டுடுது. ஸோ ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அல்லது பாபாவுடைய உயர்ந்த வழிபடி நடக்கலை, புத்தி கெட்டு போச்சு அப்படின்னா மாயா அவங்கள நல்லா அடித்து முகத்தை தன் பக்கம் திருப்பிடுது. பாபாவை பார்க்காத என்ன பாருன்னு மாயின் பக்கம் திருப்பி வச்சிடுது நம்ம முகத்தை, நம்ம புத்தியை. ஆக்சுவலாக கோபம் வந்துச்சுன்னா மனிதர்கள் சொல்லுவாங்க அடித்து முகத்தை திருப்பிடுவேன்ட்டு. அதை உண்மையில் மாயை தான் பண்ணுது. பாபாவை மறந்துட்டால் மாயா ஒரு வினாடியில் அடித்து முகத்தை திருப்பிடுது அதன் பக்கம். அதாவது டக்குன்னு கோபம் வருது, டக்குன்னு காமம் வருது அப்படின்னா ஒரு செகண்டில் அடித்து தன் பக்கம் திருப்பிடுதுன்னு அர்த்தம். ஒரு வினாடியில் ஜீவன்முக்தி அடையிறாங்கன்னு சொல்கிற மாதிரியே மாயை ஒரு வினாடியில் ஜீவன்முக்தியை அழிச்சிடுது. ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். எவ்வளோ நல்ல நல்ல குழந்தைங்களையெல்லாம் மாயை பிடிச்சிக்குது. ஸோ அது செக் பண்ணுது, எங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுது. தப்பு பண்ணுற இடத்துல உடனே அடிச்சிடுது அவங்கவுங்க பலகீனத்தை பார்த்து. பாபா பழைய உலகத்திலேருந்து முகத்தை திருப்பி சத்தியுகத்தை பாருங்கள், கலியுகத்தை பார்க்காதீங்க, கலியுக சமஸ்காரமே வரக்கூடாதுன்னு முகத்தை திருப்பி வைக்கிறார். ஆனால் மாயை என்ன பண்ணுது? கலியுகத்தின் பக்கம் பார்க்க வைக்கிது. ஏன்னா கலியுகம் கண்ணுக்கு தெரியுது, சத்தியுகம் தெரியாது இல்லையா?
நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் தான் சத்தியுகத்தை பார்க்குறோம். லௌகீக தந்தை ஏழையாக இருப்பார், பழைய குடிசையில் வசிப்பார். பிறகு புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா, ஆஹா நமக்கு புது வீடு தயாராகிடும், நாம் அங்கே போய் உட்காந்துக்குவோம் அப்படின்னு குழந்தைங்க புத்தியில் வந்துடும். ஸோ அதே தான் அந்த குழந்தையுடைய புத்தியில் எப்போவுமே இருக்கும். பழைய வீட்டை இடிச்சிடுவோம் அப்படின்ட்டு அந்த பழைய வீட்டின் மீது அவங்களுக்கு பற்று போயிடும், புது வீடு கட்டுறாங்கன்னு நினைக்கும்பொழுது. அப்படித்தான் பாபா நமக்கு புது வீட்டை சொர்க்கத்தை கட்டிகிட்டு இருக்கிறார். நமக்காக உள்ளங்கையில் அந்த சொர்க்கன்ற மலர் தோட்டத்தை, வைகுண்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். செல்லமான குழந்தைகளேன்னு கூப்பிட்றார், ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறார். ஸோ இந்த பிரம்மாவுடைய கண்கள் மூலமாக குழந்தைங்களை பார்க்குறார். உங்களை மாதிரியே நானும் நாடகத்தின் வசப்பட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ நாடகத்தில் இல்லாத எதையும் பாபாவாலையும் செய்ய முடியாது. பாபா செய்கிற அனைத்தும் நாடகத்தில் பதிவானது தான். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நோய் வந்தால் சரிப்படுத்துறது, ஆப்ரேஷன்லேருந்து விடுவிக்கிறது, இதெல்லாம் பாபாவுடைய வேலை கிடையாது. கர்மபோகத்தை எல்லோரும் அனுபவித்து தான் ஆகணும். உங்கள் மேலே நிறைய சுமை இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லோரையும் விட பழையவர்கள். ஸோ நம்ம தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறோம். பாவம் நம்ம தான் ஃபஸ்ட்டு செய்கிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய சுமை இருக்கும். அதை அனுபவித்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாரையும் விட நீங்கள் தான் பழையவர்கள்ன்றார். சதோ பிரதானத்துலேருந்து ஒரேடியாக தமோ பிரதானமாக ஆகி இருக்கிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு தந்தை கிடைச்சிருக்கிறார் அப்படின்னா தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தியை எடுக்கணும். இந்த மாதிரி நோயிலேருந்து சரிப்படுத்துங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கேட்கக்கூடாது. 2500 வருடத்துக்கான ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார். இல்லை பக்தியில் தான் குழந்தை கொடுங்க, நோயை சரி பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயம் கேட்பாங்க. இங்கே முழு ஆஸ்தியை கொடுக்க ஒரே தடவை தான் வந்திருக்கார். அதனால் ஆஸ்தி எடுக்கணும். சூரிய வம்சத்தவர், சந்திர வம்சத்தவர்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆஸ்தியை எடுப்பாங்க. ஸோ தேவதைகளாக இருந்து யார் சூத்ரர்களாக ஆகி இருக்கிறாங்களோ அவங்க தான் இப்போ மறுபடியும் பிராமணர்களாகி தேவதைகளாக ஆவாங்க. ஸோ இந்த விஷயங்களை பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால் மற்றவங்க வரலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் தான் வருவாங்க. ஸோ பாபாவுக்கு குழந்தைங்க ரொம்ப இனிமையானவர்களாக தெரிகிறோமா. ஸோ 5 வருஷமாக குழந்தை காணாமல் போய் மறுபடியும் கிடச்சா, ஆஹா 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன அதே குழந்தைன்னு சந்தோஷம் இருக்கும்ல. அதே மாதிரி பாபாவுக்கு 5000 வருடம் முன்னாடி என்னை விட்டு போன அதே என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்குத்தான் இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறேன். எவ்வளோ அதிசயமான விஷயங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உடல் இல்லாத பகவானுடைய மகா வாக்கியங்கள். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நிராகார பகவானுடைய மகா வாக்கியங்கள். ஆனால் சரீரத்தின் மூலமாக தான் வாக்கியங்களை சொல்லுவார் இல்லையா? ஏன்னா சரீரத்திலேருந்து பிரிஞ்சிட்டா ஆத்மாவால் பேச முடியாது. அதனால் பிரம்மா உடலில் அவர் பேசுகிறார். ஆத்மா உடம்புலேருந்து பிரிஞ்சிடுது. அதுக்கு பேர் தான் மரணம்னு சொல்கிறோம். இப்போ தந்தை சொல்கிறாரு, அசரீரி பவ, உடம்பில் இருந்துக்கிட்டே புத்தியினால் உடலிலிருந்து பிரியுங்க, ஆத்மான்ற உணர்வில் இருங்க. மற்றபடி நீங்கள் பிராணாயாமம் போன்ற ஹடயோகம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஆத்மா, அழிவற்றவன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அவ்வளோதான் இங்கே யோகமே. நான் அழிவற்ற ஆத்மா.
என்னுடைய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு நிரம்பி இருக்குது. தந்தையும் சொல்கிறாரு, நான் நடிக்கக்கூடிய எல்லா பாகமும், நடிப்பின் பாகமும் என்னுடைய ஆத்மாவிலே நிரம்பி இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் அதில் பதிவாகி இருக்கிற நடிப்பை தான் நடிக்குது. பக்தி மார்க்கத்தில் ஸோ அந்த பதிவானதை நடிக்கிறது தான் நாடகத்துக்கு கட்டுப்படுறதுன்னு சொல்கிறது. பக்தி மார்க்கத்தில் அந்த பக்தி மார்க்கத்துக்கான நடிப்பை ஒவ்வொரு ஆத்மாவும் நடிக்குது. ஞான மார்க்கத்தில் இங்கே நான் ஞானத்தை கொடுக்கிறேன். பக்தி மார்க்கத்தவர்களுக்கோ ஞானமே தெரியாது. ஸோ இப்போ சாராயமே குடிக்கலைன்னா சாராயம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஞானம் கூட எப்போ அடைஞ்சு புரிஞ்சிக்கிறாங்களோ அப்போ தான் தெரிய வரும். ஸோ பாபா சாராயத்தை இதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. அது கரெக்டு தானே. அது தொட்டதே இல்லைன்னா அது என்ன பண்ணுன்றது கண்டிப்பாக தெரியாது இல்லையா? அது மாதிரி இந்த ஞானத்தையே எடுக்காமல் எனக்கு இதுவே போதும்னு அந்தந்த மதத்தின் வேதங்களே பிடிச்சிட்டு இருந்தால் இதோடைய சுவை எப்படி தெரியும்? ஞானத்தினால தான் சத்கதியே கிடைக்கிது. அப்போ அதை ஞானக்கடல் தான் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். அதன் மூலமாக சத்கதி கொடுக்க முடியும். நான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல்னு பாபா சொல்கிறார். சர்வோதயா தலைவர்கள் இருக்கிறாங்க, விதவிதமான பேர் வச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலே சர்வோதயனா என்ன அர்த்தம்? அனைவரின் மீதும் அதாவது இரக்கம் காட்டக்கூடியவர்கள்னு அர்த்தம். அப்படி இரக்கம் காட்டக்கூடியவரோ ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான். அதனால தான் எல்லாருமே பகவானே இரக்கம் காட்டுங்கன்னு அந்த தந்தையை தான் கூப்பிட்றாங்க. எல்லார் மீதும் அவர் தான் இரக்கம் காட்டுறார். ஸோ எல்லோர் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர் இறைவன் மட்டும்தான். மற்றவர்கள்லாம் எல்லைக்குட்பட்ட இரக்கம் வேணால் காட்டலாம். இல்லை இப்போ லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடைன்ட்டு சமுதாயத்தை கொஞ்சம் பழைய மாதிரி சேஃப்டியாக எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது என்ன தமிழ்நாட்டில் பண்ண முடியும் இல்லை? அது கூட எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் தெரியாது. அதேமாரி இப்போ வள்ளலார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சாப்பாடு போடுறாங்க. அதனால் எல்லாருடைய பிரச்சனையும் அவங்களால தீர்த்திட முடியாது. சாப்பாடு மட்டும் போட முடியும். அது கூட எல்லோருக்கும் போட்டுற முடியாது இல்லையா? அங்கே வரவங்க தான். எல்லோரும் நிற்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி தேடி கண்டுபிடிச்சி எல்லோருக்கும் தேவையானதை நிரப்புறது சிவபாபா மட்டுமே. முழு உலகத்தையும் சதோப்பிரதானமாக மாற்றுறார். சதோப்பிரதானம் ஆகிட்டாலே எல்லாமே கிடச்சிடும். முழு உலகத்தையும் சதோப்பிரதானமாக ஆக்குறாருன்னா அதில் பஞ்ச தத்துவங்களும் வந்துடும். ஸோ பரமாத்மா மட்டும்தான் பஞ்ச தத்துவங்கள் உட்பட முழு உலகத்தையும் சதோப்பிரதானமாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர். இதுதான் சர்வோதயாவுடைய அர்த்தம். ஆனால் இதை மனிதர்கள் வச்சுக்கிறாங்க இந்த பேர். ஏன்னா எல்லார் மீதும் ஒரேடியாக இரக்கம் காட்டுறது கடவுள் மட்டுமே. பாருங்க, சொர்க்கத்தின் ஸ்தாபனையில் யாருமே துக்கமுள்ளவர்களாக ஆகிறதே கிடையாது. சொர்க்கத்தில் முதல் நம்பர் இருக்கைகள் இருக்கும், வசதிகள் இருக்கும். துக்கம் கொடுக்கக்கூடிய விலங்குகள், ஜீவராசிகள், பூச்சி, கொசு எதுவும் இருக்காது. பாம்பு, விஷ ஜந்துக்கள் எதுவும் இருக்காது. ஸோ அங்கே கூட பெரிய மனிதர்களுடைய வீடு அவ்வளவு சுத்தமாக இருக்கும். ஒருபோதும் நீங்கள் பூச்சிகளை பார்க்க முடியாது. ஸோ பாப்பா சொல்கிறது இங்கேயே சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கேயும் பணக்காரங்க பெரிய மனிதர்கள் வீட்டில் பூச்சியெல்லாம் பார்க்க முடியாது, சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆனால் சொர்க்கத்தில் எல்லார் வீட்லேயுமே அது அப்படி தான் இருக்கும். கொசுக்கள் எதுவுமே நுழைய முடியாது. சொர்க்கத்தில் இதெல்லாம் வர்றதுக்கு
சக்தி கூட கிடையாதுன்றார் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் பூச்சிலாம் வர்றதுக்கு. அதேமாதிரி அழுக்காக்கக்கூடிய எந்த பொருளும் அங்கே இருக்காது. அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய மலர்கள்லாம் இயற்கையான நறுமணம் நிரம்பி இருக்குன்றார். இல்லை இங்கே அழகாக இருக்கிற மலரில் வாசனை இருக்க மாட்டேங்குது, வாசனை இருக்கிற மலர் பெருசாக அழகாக இருக்கிறது இல்லை அப்படியே இருக்குது. ஆனால் அங்கே அழகும் இருக்கும், இயற்கையாக பயங்கரமான நறுமணமும் இருக்கும். சூக்ஷ்மவதனத்தில் பாபா உங்களை சோமரசம் குடிக்க வைக்கிறார். அதாவது காட்சி காட்டுறது, டிரான்ஸ்லேட்டடு போய். ஆனால் உண்மையிலே சூக்ஷ்மவதனத்தில் எதுவும் கிடையாது, அது எல்லாமே காட்சியை காட்டுறது தான். ஸோ இங்கே உட்கார்ந்தபடி நீங்கள் காட்சிகள் பார்க்குறீங்க. ஸோ உயர்ந்த குஷியின் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அப்படிங்கிற பாடல் முதல் தரமான பாடல். அதில் தான் இந்த லைன்லாம் வருது. நமக்கு தந்தையே கிடைச்சிருக்கிறார், எல்லையற்ற ஆஸ்தியே கொடுக்கிறார், வேறு என்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ அது உண்மை தானே. கடவுளே கிடைச்ச பிறகு வேறு என்ன வேணும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியே எடுக்கிறோம்னா அந்த தந்தையை தான் நினைவு பண்ணணும் இல்லையா? தந்தையுடைய வழி மிகவும் புகழ் வாய்ந்தது. ஸ்ரீமத் படி நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகிறோம். ஸ்ரீமத்துன்றது கடவுளுடைய வழி. மற்ற எல்லா வழியுமே அசுர வழி தான். மற்ற எல்லாருடைய வழியுமே அசுர வழி தான். அது அப்பா அம்மா வழியாக இருக்கலாம், மதங்களுடைய வழியாக இருக்கலாம், சித்தாந்தத்தின் வழியாக இருக்கலாம், எல்லாமே அசுர வழி தான். ஸோ ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால தான் சத்தியுகத்தில் எப்போவுமே சுகம்தான் இருக்கும். மற்ற வழிப்படி நடக்கிறதுனால தான் இந்த கலியுகத்தில் துக்கமே துக்கமாக இருக்குது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது அப்படின்னு பாவம் மனிதர்களுக்கு தெரியறது கிடையாது. இல்லை சுகம் நிரம்பிய ராஜ்யம் இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் இப்போ சுகம் நிரம்பிய உலகத்தை உருவாக்கணும்னு கஷ்டப்படுறாங்க. அது ஏற்கனவே இருந்தது, அதை கடவுள் தான் உருவாக்க முடியும். ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் சின்ன வயசில் ராதாகிருஷ்ணராக இருக்கிறாங்க. அவங்களுடைய சரித்திரம் எதுவுமே இல்லை. சொர்க்கத்தில் எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப ரொம்ப முதல் தரமானவர்களாக இருப்பாங்க. மற்றபடி இவங்க காட்டி இருக்கிற மாதிரி வெண்ணெய் திருடுறது, இந்த மாதிரி குறும்புத்தனம்லாம் அங்கே யாருமே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணி பாடாப்படுத்தி எடுத்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அப்படிலாம் என் குழந்தைங்க எந்த பிரச்சனையுமே கொடுக்கல, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் இப்படி இருக்குதுங்கன்ட்டு தன்னுடைய பேர குழந்தைங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பார்த்ததற்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பழைய உலகத்துலேருந்து உங்கள் முகத்தை திருப்பிக்கோங்க. ஆனால் மாயை திரும்ப தன் பக்கம் முகத்தை திருப்பிக்க முயற்சி பண்ணும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, ஸ்ரீமத்தை மீறக்கூடாது, பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தி எடுக்கணும். ஸோ ஸ்ரீமத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது, ஒரு ஸ்ரீமத்தை கூட மீறக்கூடாது. அப்போ தான் பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடைய முடியும். பாபா கிட்ட தன்னுடைய அனைத்தையும் ஸ்வாகா பண்ணணும். அப்போ தான் உறுதியான வாரிசாகி சத்தியுகத்தின் ஏர் கண்டிஷன் டிக்கெட் எடுக்க முடியும். ஸோ அதுதான் நம்முடைய லட்சியம் இல்லையா? ஸோ அந்த லட்சியம் குறிக்கோளை புத்தியில் வச்சு அதற்கேற்ப முயற்சி பண்ணணும். செம பவர்ஃபுல்லான வரதானம், செம ரகசியம் கூட. சுயஸ்திதி மூலம் சர்வ பரிஸ்திதிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அவ்வியக்த ஸ்திதியின் அபியாசியாகுங்கள். அபியாசினா முயற்சியாளராகுங்கள். எப்போ அவ்வியக்த ஸ்திதியின் அபியாசம் உங்களுக்கு பழக்கமாகிடுதோ
அப்போ அது உங்களுடைய சுயஸ்திதி ஆகிடும் இல்லையா. அவ்யக்த ஸ்திதியாக இருக்கிறது. அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேருந்தும் விலகி சூக்ஷ்மவதனத்துலேருந்து சக்தி கொடுக்கறது. இது உங்களுக்கு சர்வசாதாரணமாக வருது எப்போவுமே அப்படின்னா அது உங்களுடைய சுயஸ்திதி ஆகிடுது இல்லையா. அப்போ அதன் மூலமாக உங்களால் ஒவ்வொரு பரிஸ்திதியும் எதிர்கொள்ள முடியும். ஈஸியாக ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும். ஸோ இந்த பழக்கம் உங்களை நீதிமன்றத்துக்கு செல்வதிலிருந்து காப்பாற்றிவிடும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போய் விட்டுரும். அப்போ நீங்கள் டக்குன்னு புள்ளி வச்சுட்டு மேலே போயிடுறதுனால நீதிமன்றத்துக்கு போகிறதுலேருந்து காப்பாற்றிடுது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிட்டு வர்றதே உங்களுக்கு தண்டனை தான் இல்லையா. எதாக இருந்தாலும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு எதுவுமே என்னதில்லை பாபாவோடது டக்குன்னு மேலே போயிடுறோம். அப்போ எதுக்கு நம்ம நீதிமன்றத்துக்கு போக போகிறோம்? என்னதுன்னு பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தால் தான் நீதிமன்றத்துக்கு போக போகிறோம். ஸோ அதனால் இந்த பயிற்சியை, அவ்யக்த ஸ்திதி பயிற்சியை எப்போ இயற்கையானதாக இயல்பானதாக ஆக்கிடுறீங்களோ அப்போ தான் இயற்கை சேதங்கள் வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா எதிர்கொள்கிற நீங்கள் உங்களுடைய சுயஸ்திதி மூலமாக ஒவ்வொரு பரிஸ்திதியும் ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து போகிறதுக்கான சக்தியை தாரணை பண்ணிடுறீங்க. அப்போ திரை விலகுது. நீங்கள் யாருன்றதை உலகம் பார்க்க போகுது. பாபா சொல்லுவார் இல்லையா, ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுவா, ரெடி ஆகிட்டிங்களா? அப்போ முழு அலங்காரத்தோடு இருக்கணும். மெயினாக அவ்யக்த ஸ்திதியில் இருக்கணும் நிரந்தரமாக. அப்போ நீங்கள் எப்படி இதை எதிர்கொள்கிறீங்க சிரித்த முகத்தோடன்றதை உலகம் பார்க்கும். அதைத்தான் பைபிளாக, குரானாக, ராமாயணமாக, மகாபாரதமாக எழுதியிருக்கிறாங்க. சரி, அப்படி திரை விலகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கு முன்னாடியே இந்த பழைய பழக்கங்கள் மீது வைராக்கியம் வரணும். பழைய சமஸ்காரங்கள் மீது வைராக்கியம் வரணும். பழைய விஷயங்கள் மீது முழு வைராக்கியம் வரணும். டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மேலே போயிடணும். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், போகிற வழியில் இது டெஸ்ட் பேப்பர், அதை கடந்து போயிட்டு இருக்கிறேன். அக்னி பரீட்சை, ஒவ்வொரு அக்னி, காமம்ன்ற அக்னியில் எரியாமல் நான் போகிறேன், கோபம்ன்ற அக்னியில் எரியாமல் போகிறேன். அப்படி இது ஞாபகம் இருக்கணும். இருந்தாலே நம்ம பாஸ் ஆகிடுவோம். டெஸ்ட் பேப்பர் ஞாபகம் வச்சாலே, என்னை பக்குவப்படுத்த தான் வருதுன்றது சதா ஞாபகம் இருந்தாலே நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லேயும் பாஸ் ஆகிடுவீங்க. ஸ்லோகன் செம பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஸ்லோகன், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நான் ஒரு கருவி தான், நிமித்தம் தான் அப்படின்னு புரிஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா களைப்பே வராது. நான் செய்கிறேன்ற உணர்வில் செஞ்சால் தான் களைப்பு வரும். அவ்யக்த இஷாரா. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமாக்கிக்கோங்க, சகிப்புத்தன்மையுடையவராகுங்க. பாப்தாதாவுக்கு யார் தெரியுமா எல்லாரையும் விட ரொம்ப பிரியமானவர்கள்? தூய்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் தான். ஏன்னா தூய்மையான உள்ளம் கொண்ட குழந்தைங்க எப்போவுமே பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ளுணர்வுலேயும் சரி, திருஷ்டிலையும் சரி, பேச்சிலையும் சரி, சம்பந்தம் தொடர்புலையும் சரி சரளமாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க, ஒரே சமமாக இருப்பாங்க. எப்போவுமே இல்லை, யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி பார்வை, ஒரே மாதிரி பேச்சு, ஒரே மாதிரி சம்பந்தம் தொடர்பு, எப்போவுமே அப்படியே இருப்பாங்க. ஸோ சரளத்தன்மையுடைய அடையாளமே மனம், புத்தி, வார்த்தை சமமாக இருக்கும் எப்போவுமே. ஸோ மனசில் ஒன்று, வார்த்தையில் வேறு ஒன்றுன்னு இருக்கிறது சரளத்தன்மையின் அடையாளம் கிடையாது. சரளத்தன்மைனா மனசில் இருக்கிறது தான் வார்த்தையில் வரணும், அதான் சரளத்தன்மை. சரள சுபாவம் உள்ளவர்கள் எப்போவுமே பணிவுள்ளவராக இருப்பாங்க, நிரகங்காரியாக இருப்பாங்க, சுயநலமற்றவராக இருப்பாங்க. எப்பவுமே பணிவு இருக்கும், அகங்காரம் இருக்காது, சுயநலம் இருக்காது. அதுதான் சரள சுபாவம் உள்ளவர்கள்.
அவங்க எப்போவுமே எளிமையாக இருப்பாங்க. எளிய உள்ளம், எளிய வார்த்தை, எளிய உள்ளுணர்வு, எளிய பார்வை, இதுதான் இருக்கும் எப்போவுமே. இதில் தான் ஒரு பெரிய ஆளுன்ற உணர்வில் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும் அவங்க வார்த்தை, பேச்சு, பார்வை எல்லாமே. ஸோ மம்மா கிளாஸு குறிப்பாக இந்த அசுத்தாத்மாக்கள், பேய், இதை பற்றி மம்மா பேசுகிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்களா, இந்த பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அசுத்த ஜீவாத்மாக்கள், அது உண்மையா கற்பனையா அல்லது டவுட்டான்னு. மனித ஆத்மா பாவம் செய்யும் பொழுது பலவிதமான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்குது. ஸோ மனித பிறவியில் தான் அவங்க அதை அனுபவிக்க போகிறாங்க. மிருகம், பறவையாக பிறந்து அனுபவிக்க போகிறது கிடையாது. ஏன்னா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கான உணர்வு கூட மனிதன்கிட்ட தான் அதிகமாக இருக்குது, மிருகங்கள்கிட்ட கிடையாது. இந்த சிருஷ்டி விளையாட்டில் முக்கியமான பார்ட் மனிதர்களுடையது தான். இந்த மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் சிருஷ்டி ட்ராமாவோட அழகாக இருக்குது இல்லையா. இதில் முக்கியமான பார்ட்டு மனிதர்களுடையது. பட் மனிதனை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த விலங்குகள், பறவைகள்லாம் இருக்குது. இது பைபிளில் கூட சொல்லப்பட்டு இருக்கும். முழு கல்பத்திலும், சத்தியுகத்தின் தொடக்கத்தில் கலியுக கடைசி வரைக்கும் மனித ஆத்மாவுக்கு அதிகபட்சமாக 84 பிறவி. மற்றபடி 84 லட்சம்ன்றது வேணால் விலங்குகள், ஜீவராசிகளுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம். ஸோ பரமாத்மாவை தவிர இந்த ரகசியத்தெல்லாம் வேறு யாராலையும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாக்கள் வசிக்கிறது பிரம்ம தத்துவத்தில், அதாவது நிராகார உலகத்தில். மற்றபடி இந்த விலங்குகளின் ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்துக்கு போக முடியாது அப்படின்னு மம்மா சொல்கிறாங்க. ஸோ இதை பாபா சொல்லியிருக்கிறாருன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் இந்த ஆகாய தத்துவத்துக்குள்ளேயே பாட்டு நடிக்குதுன்னு மம்மா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆத்மாக்களுக்கு கூட மெர்ஜ் ஆகிறது, எமர்ஜ் ஆகிறது, அப்புறம் சதோ, ரஜோ, தமோ இதில் வரக்கூடிய பார்ட்டு இருக்குது. ஸோ அதனால் இயற்கையின் அநேக விஸ்தாரத்துக்கு போகாமல் முதல்ல நம்ம ஆத்மாக்களுக்கு நாம் நன்மை செய்யணும். அதாவது மனித ஆத்மாக்களுக்கு, நம்முடைய ஆத்மாக்களுக்கு. அதுதான் மன்மனாபவ. ஆத்மானு பாபாவை நினைக்கணும். இப்போ மனித ஆத்மா பற்றிய விஷயத்துக்கு வந்தால், எந்த ஆத்மாக்கள் அசுத்த காரியம் செய்கிறதுனால பாவத்தை உருவாக்குதோ அவங்க தன்னுடைய அசுத்த சமஸ்காரங்களின் அனுசாரமாக பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருவாங்க. ஆதி, மத்திய, அந்தம். அதாவது இறக்கும் பொழுது தாங்கள் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிறாங்களோ அதோடைய சாட்சாத்காரம் கிடைக்கும். ஸோ மம்மா ஜென்ரலாகவே சொல்கிறாங்க இல்லையா, பாபா கடைசியில் கிடைக்குன்றாரு. இது ஒவ்வொரு பிறவிலையுமே கிடைக்கும்னு மாமா சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ சூக்ஷ்மத்தில் தண்டனை அனுபவிக்கிறாங்க. அந்த குறுகிய காலத்தில் காட்சி கிடைக்கும் பொழுது அநேக ஜென்மங்களின் துக்கத்தின் அனுபவம் ஏற்படுமா. பிறகு சரீரத்தை விட்டுட்டு போய் கர்ப்ப ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிப்பாங்க. பிறகு சமஸ்காரத்தின் அனுசாரம் அதற்கேற்ற தாய் தந்தையிடம் பிறவி எடுத்து அங்கேயும் தங்களுடைய வாழ்க்கையில் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ இதில் ஏன் ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாங்க, ஏன் பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறாங்கன்றது எல்லாமே சமஸ்காரத்தின் அடிப்படையில் தான் அமையுது. ஸோ இதை தான் ஆதி, மத்திய, அந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சில ஆத்மாக்களுக்கு உடனடியாக உடம்பு கிடைக்காது. சரீரம் விட்ட உடனே அவங்க ஆக்கார ரூபத்தில், அதாவது சூக்ஷ்ம உடலோட இந்த ஆகாய தத்துவத்துக்குள்ளேயே பூதமாகி, அதாவது பேயின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் ஒரு விதத்தில் தண்டனை தான். இந்த தண்டனை தான் பெரிய தண்டனையாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அஸ்வத்தாமன் கடைசி வரைக்கும் உடல் கிடைக்காம அலைஞ்சான்ட்டு.
ஸோ அப்போ இப்படி வினைப்பயனை அனுபவிப்பாங்க. அந்த அசுத்த ஜீவாத்மாக்களோட யாருக்கு கணக்கு வழக்கு இருக்குதோ அப்போ அவங்க உடம்புக்குள்ளே இந்த அசுத்த ஜீவாத்மா பிரவேசமாயிடுமா. பிரவேசமாகி துக்கம் கொடுக்குறாங்க. ஸோ தன்னுடைய கணக்கு வழக்கை முடிச்சுட்டு பிறகு போய் தங்களுக்குன்னு சரீரத்தை தாரணை பண்ணுறாங்க. இன்னும் சில ஜீவ ஆத்மாக்கள் யாருக்குள்ளே பிரவேசமாகறாங்களோ அவங்கள அதிகமாக அடித்து துன்புறுத்துகிறாங்களாம். மேலேருந்து குதின்னு தற்கொலை பண்ணுறதுக்கெலாம் தூண்டுவாங்க. நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த எல்லா கணக்கு வழக்குகளுக்குள்ளேயும் அனுபவிக்கிறதுக்கான விதம் இருக்குது. எல்லோருக்கும் மனித சரீரத்தில் தான் சுகதுக்கம் அனுபவம் ஆகும். ஸோ இதுவும் மாமா புரிய வைக்கிறாங்க. அதாவது ஆத்மா முக்தி தாமத்துலேருந்து இந்த சாக்கார விளையாட்டில் வருது நடிக்கிறதுக்காக. ஸோ அப்படி வரக்கூடிய ஆத்மா யாருமே இடையில் பாதியில் முக்தி தாமத்துக்கெல்லாம் போக முடியாது. அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சுத்தமான அல்லது அசுத்தமான கர்மங்களின்படி சமஸ்காரங்களை எடுத்துட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போகுது. சுகதுக்கத்தின் இந்த சக்கரத்தில் வராங்க. ஆனால் எல்லா ஆத்மாக்களுமே மறுஜென்மம் எடுத்து தான் ஆகணும். அப்படி மறுஜென்மம் எடுக்காதவர் ஒரே ஒரு சிவ பரமாத்மா மட்டும்தான். அது ஒரு டிஃப்ரென்ஸ் கடவுளுக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும். ஓம் சாந்தி. பவர்ஃபுல்லான முரளி, பவர்ஃபுல்லான மம்மா கிளாஸ். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.